அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக உள்ள ரமலான் ப்ரிப்பரேஷன் மாதிரி இந்த வீடியோ இருக்காதுங்க. கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். உள்ளே போய் பாருங்கள். ரமலான்னாலே ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனிங் வேலையை தான் பார்ப்போம். அதனால் நம்மளுடைய க்ளீனிங் வேலையை ஆரம்பித்தாச்சு. நம்ம எது பண்ணுறோமோ இல்லையோ க்ளீனிங் வேலையை தான் முதல்ல பார்ப்போம். ஸோ அதை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அது எல்லாமே நம்ம அடுக்கி வச்சிடலாம் சொல்லிவிட்டு எல்லாமே அடுக்கி வச்சிட்டோம். நம்மளால இல்லாமல் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் நம்மளுடைய இந்த கிச்சன் செல்ஃப்லாம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். எனக்கு பொதுவாக இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நானே பார்த்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது. மொத்தம் 3 ஷெல்ஃப் இருக்குது எங்களுடைய கிச்சனில். ஸோ நாங்கள் அதில் வந்து செல்ஃபில் பார்த்திங்கன்னா எங்களுடைய அந்த ஆயில் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வச்சுருப்போம். சைடில் வந்து ஜாமான் வாங்குறதுக்கு தேவையான டிமார்ட் பை அதெல்லாம் வச்சுருப்போம். இது நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இது நெய்யுங்க. நெய் வந்து நாங்கள் எப்போதும் ஒரே கடையில் வாங்குவோம், அதை வாங்கிட்டோம். இது வந்து விளக்கெண்ணெய்ங்க. பருப்பு வேகும்போது ஊற்றுவோம். ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகும்போது ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றினா போதும். ஸோ இந்த ஜாமான்லாம் அடுக்கியாச்சு. 3 ஷெல்ஃப்லேயும் முடிஞ்சு. இப்போ ரம்ஜான்னோடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது பேரிச்சம்பழம் தான். நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம வந்து பேரிச்சம்பழம் தான் அதிகம் தான தர்மம் செய்யணும். ஸோ வந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கடல் பாசிங்க. நோன்பு டயத்தில் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறது. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடர், ஜெல்லி பவுட்ரு அது எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அதெல்லாம் வாங்கியாச்சு. கஸ்டர்ட் பவுட்ரு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் அவ்வளோ பர்ஃபெக்டாக அது இருக்காது. ஸோ நான் வெளியே தான் வாங்குவேன். அப்புறமா நமக்கு முக்கியமாக தேவைப்படுற சப்ஸா சீட்ஸுங்க. அது நமக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படும். நம்மளுடைய இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு சில்வர் டப்பாவில் கொட்டி வச்சாச்சு. பொதுவாக நாங்கள் சில்வர் தாங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். இப்போது அகரகருங்கிற கடல் பாசி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் கட் பண்ணி அழகாக கொட்டி வச்சுட்டேன். அகரகருமே அடிக்கடி இந்த நோம்பு காலங்களில் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்புறமா சம்சா சீட்ஸு அதையுமே நான் வந்து ஒரு சில்வர் டப்பாவில் கொட்டி வச்சுட்டேன். இது பாதாம் பிஸ்கட் ரொம்ப குழந்தைங்களுக்கு அவசியமான ஒன்று. பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் அவசியம் இதை கொடுங்க, ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்லது. மோஸ்ட்லி நாங்கள் வந்து சப்பாத்தியும் சாப்பிடுவோம் சகருக்கு. ஸோ நாங்கள் கோதுமை வாங்கி களைஞ்சி காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம். பூண்டு வந்து முழுசாக இருந்தால் கெட்டு போயிடும். ஸோ பூண்டெல்லாம் நல்லா உதிரி பண்ணி வச்சாச்சு. வீட்டுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அது எல்லாம் அரைக்கணும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நாங்கள் அரைச்சி வச்சுட்டோம். இது வந்து மல்லித்தூளுங்க, குழம்புக்கு போடுற தூள். ஸோ அதை நாங்கள் அரைச்சி வச்சாச்சு. ஏர்டைட் பாக்ஸில் இந்த மாதிரி கவர் வச்சு வச்சிங்கன்னா மல்லித்தூளோட வாசம் போகாது, அப்படியே இருக்கும் வாசனை. அப்புறம் முக்கியமான இது மாசிங்க. அதாவது கடற்கரை ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் இந்த மாசியை பற்றி தெரியும். மாசி கருவாடுன்னு கூட சொல்லுவாங்க. இதை நுணுக்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டா சகருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னுடைய ஃபேவரேட்டுங்க. அடமாங்காய் கறி குழம்பு தான் நம்ம ஜாஸ்தி செய்வோம். ஸோ கறி குழம்புக்கெலாம் இது அப்படி இருக்கும். ஸோ நான் இதையும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து லெமன் ஊறுகாங்க. தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறது. இதில் உப்பு ஜாஸ்தி இருக்காது, பயமில்லாமல் சாப்பிட்லாம். அடுத்ததாக வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிட்டா நல்லது. ஸோ நார்த்தங்காவுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி வறுத்து அரைச்சா மசாலா போட்டு நார்த்தங்காய் ஊறுகாவும் செஞ்சு வச்சாச்சு. பொதுவாக ஊறுகாவை வந்து கண்ணாடி பாட்டிலில் தாங்க வைக்கணும். ஸோ நான் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்ததாக இது வந்து கவுனி அரிசி மிக்ஸுங்க. இதுவுமே நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட் மோர் மிளகாங்க. பெரிய மார்க்கெட்டில் மிளகா வாங்கிட்டு வந்து தயிர்லாம் ஊற்றி அடிக்கிற வெயிலுக்கு அழகாக மோர் மிளகா போட்டு வச்சாச்சு. என்ன தான் வெயில் நேரமாக இருந்தாலும் மோர் மிளகா சாப்பிட்டா தாங்க நமக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக நம்மளோட எல்லாரோடைய ஆல் டைம் ஃபேவரெட் நெத்திலி கருவாடு, இதுவுமே அழகாக வாங்கி வச்சாச்சு. கடைசியாக சாம்பிராணி போடுறதுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய ரமலான் டயத்தில் சாம்பிராணி போட்டால் ரொம்ப நல்லது. ரமலான் ப்ரிப்ரேஷனில் இது கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவாக உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரமலானில் அதிகமாக குரான் ஓதுங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்க, துவா செய்யுங்க. தேங்க்யூ.